கல்முனை மாநகரில் புகழ்மிக்க அமீனாஸ் ஜுவல்லரி மகிழ்ச்சியுடன் வழங்கும் அமீனாஸின் வினோத வேடை வேடிக்கை வினோத போட்டி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி சாய்ந்தமருது மல்ஹருசம்ஸ் மகாவித்யாலய கேட்போர் கூடத்தில் ரசிகர்கள் முன்னிலையில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. அமீனாஸின் வினோத வேளையின் இன்றைய நிகழ்ச்சிக்கு பிரதம அதிதியாக அமீனாஸ் ஜுவல்லரி நிறுவனத்தின் பணிப்பாளர் ARM கியாஸ் அவர்களும் இலங்கை வானொலியின் பிறையஃபம் கட்டுப்பாட்டாளர் பஷீர் அப்துல் கயூம் அவர்களும் கலந்து சிறப்பிக்கிறார்கள். போட்டிகளுக்கு தலைமை தாங்குகின்றார் மல்ஹருசம்ஸ் மகாவித்யாலய அதிபர் MC ரிஃப்கா அன்சார் அவர்கள். இந்த போட்டிக்கு நடுவர்களாக இலங்கை வானொலியின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வினோத வேடை நிகழ்ச்சியின் தயாரிப்பாளருமான நிசார் காரியப்பர் அவர்களும் இலங்கை வானொலியின் பன்னெடுங்கால அபிமானியுமான கலாபூஷன் MI உசனார் சலீம் அவர்களும் கலந்து சிறப்பிக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு விசேட அதிதிகளாக பிரதி அதிபர் MF ஐனுல் மர்சுனா, பிரதி அதிபர் AM ஃபரோஸ், ஆசிரியர்களான IA அஷ்ரப், AM ஜுனைதா, MULS ஹைருனிசா ஆகியோரும் கலந்து சிறப்பிக்கிறார்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் ரீலோட் பரிசை வென்று தரும் கேள்வி கேட்கப்படும். அதற்கான பதிலை 0777 846 885 07778468885 எனும் இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக விடைகளை அனுப்புங்கள். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. அப்புறம் என்ன, இந்த அழகுக்கெல்லாம் காரணம் கல்முனை அமீனாஸ் ஜுவல்லரி நகைகள் தானே. பரவசப்பட வைக்கிறதே அமீனாஸ் நகைகளாச்சே, சொல்லணுமா? ஆபரணத் துறையில் 40 ஆண்டு கால அனுபவம் மிக்க அமீனாஸ் ஜுவல்லரி சித்தம் கவரும் புத்தம் புது டிசைன்களை நித்தம் அறிமுகம் செய்வதில் முன்னோடி நகையகம் அமீனாஸ் ஜுவல்லரி. இலக்கம் 92 பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எதிரே, பிரதான வீதி, கல்முனை. போன் 0777 84 68 85. வேறெங்கும் கிளைகள் கிடையாது. அமீனாஸ் ஜுவல்லரி. நிகழ்வில் பிரதம அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது கிழக்கு மண்ணின் ஊடக ஜாம்பவான்களில் ஒருவராக இருக்கின்ற இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பிறை வானொலியினுடைய கட்டுப்பாட்டாளருமான அல்ஹாஜ் பஷீர் அப்துல் கயூம் அவர்களை உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எனவே இதை பயன்படுத்துங்கள். இது உங்கள் சொந்த வீடு, சொந்த வானொலி. நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் எவ்வாறு இருக்க முடியுமோ அவ்வாறு இங்கு இருக்க முடியும். எதிர்காலத்தில் வெற்றிடங்கள் ஏற்படுகின்ற போது திறமை வாய்ந்த உங்களை போன்றவர்களும் அதிலே கடமையாற்ற வாய்ப்பு இருக்கிறது. எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிசார் காரியப்பர் போன்றவர்கள் நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு ஒத்தாசையும் ஊக்குவிப்போம். நீங்கள் பொருளாதார முன்னேறுவதற்கும் வாய்ப்பளிப்பார்கள் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இறைவன் அவருக்கும் என்ற ஆயுளையும் தேக ஆரோக்கியத்தையும் தொழிலே பரக்கத்தையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, நண்பர் உசனார் சலீம் அவர்கள் ஒரு அமைதியான அடக்கமான ஒரு நேயர். எனக்கு இலங்கையில் இருக்கின்ற வானொலி நேயர்களில் எல்லோரையும் எடுத்துக்கொண்டால் முதலாவதாக யாரை பிடிக்கும் என்றால் நான் கூறுவேன் உசனார் சலீமை என்று. அந்த அளவிற்கு உண்மைக்குண்மையான ஒரு விமர்சகர், நேர்மையானவர். அண்மையிலே கலாபூஷண விருது பெற்றவர். அவர் தொழில் ரீதியாக செய்வது ஒரு திரைவியலர் வைத்திருக்கிறார், அதான தொழில் ரீதி. இருந்தும் கூட ஒரு கலாபூஷண விருதை பெருமளவிற்கு அவருடைய இலக்கிய பணி இருந்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே அவருடைய ஆர்வமும் ஊக்கமும் அதற்கு உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது. நேர்மையான, மற்றவர்களை கௌரவிக்கின்ற, கண்ணியப்படுத்துகின்ற ஒரு பெருமனிதர் உசனார் சலீம் அவர்கள். இன்று அவரும் கௌரவிக்கப்படவிருக்கின்றார். அவருக்கு வாழ்த்துக்கள். அதே போன்று ARM ஜிஃப்ரி இல்லை என்று நான் யோசிக்க தேவையில்லை. ஜிஃப்ரி எவ்வாறு நடந்தாரோ, ஜிஃப்ரி எவ்வாறு பேசினாரோ, ஜிஃப்ரின் அசைவுகள் எவ்வாறு இருந்ததோ அத்தனையும் ஒட்டுமொத்தமாக நயமிடம் இருக்கிறது. நீங்கள் திரைமறைவிலே இருந்து குரலை கேட்டால், நடையை பார்த்தால், எக்ஸனை பார்த்தால், முகத்தை பார்க்காமலே கூறிவிடலாம் ஜிஃப்ரி தான் வருகிறார்கள் என்று. அந்த அளவுக்கு அனைத்து விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக ஆரம்ப காலத்தில் 100% பின்பற்றியவர் நயீம். நாம் சில விதிமுறைகளை விதித்தோம். நயீம் சற்று விலகி போங்கள், 100% போகாதீர்கள் என்று சொல்லி ஓரளவு மாற்றி எடுத்திருக்கின்றோம். நல்ல திறமைசாலி ஒரு ஆசிரியர்,
எல்லா விடயங்களையும் கையாளக்கூடிய ஒருவர், எந்த ஒரு விடயத்தை ஒப்படைத்தாலும் உடனடியாக அதை முடித்தரக்கூடிய வலிமை மிக்க, பெரியோரை மதிக்கின்ற, அதிகாரிகளை மதிக்கின்ற தன்மை கொண்ட அன்பு தம்பி நயீம் அவர்களை மறந்துவிட முடியாது. எதிர்கால சொத்து அவர். இந்த பிராந்தியத்திலே ஒரு காலத்திலே பிரேஃபம் வானொலி ஓங்கி ஒலிக்க வேண்டுமாக இருந்தால் நைமை போன்றவருடைய பங்களிப்பும் அதற்கு முக்கியமாக இருக்கும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. இப்படியா நிகழ்ச்சிகளை படைக்க வேண்டும் என்று முன்வந்த அன்புக்குரிய நண்பர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சார் காரியப்பர். எந்த அளவுக்கு காரியப்பருடைய புகழ் என்றால், ஒரு வானொலி நிரந்தர அறிவிப்பாளர், ஒரு ஊழியரை விட மக்கள் மத்தியிலே நிசார் காரியப்பர் பிரபரியம் பெற்றிருந்தார். நிகழ்ச்சிகள் வாயிலாக நிசார் காரியப்பெரும் ஒரு ஒலிபரப்பு கொடுத்தாவன ஊழியரா என்று கேட்கும் அளவிற்கு அதைவிட ஒரு மதிப்பு மிக்கவராக அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்ற போது நாடளாவிய ரீதியிலே அந்த பெயர் பிரபலமாக இருந்தது. இப்போது இந்த பிராந்தியத்திலே மீண்டும் பிரபலமடைய தொடங்கி இருக்கிறது. இன்னும் தொடர வேண்டும் அவருடைய பணி என்று வாழ்த்தி உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். கல்முனையில் கண்கவர் நகைகளின் களஞ்சியம் அமீனாஸ் ஜுவல்லரி. ஆபரணத் துறையில் 40 ஆண்டு கால அனுபவம் மிக்க அமீனாஸ் ஜுவல்லரி சித்தம் கவரும் புத்தம்புது டிசைன்களை நித்தம் அறிமுகம் செய்வதில் முன்னோடி நகையகம். சகல சமய சம்பிரதாயங்களையும் பேணி உரிய முறையில் நகை வகைகளை வடிவமைத்து வழங்கும் அவர்களிடம் துருக்கி, துபாய், சவுதியில் இருந்து வரவழைக்கப்பட்ட தங்க நகைகளை தாராளமாய் தேர்ந்தெடுக்கலாம். நியாய விலையில் நம்பகமாய் நகை வாங்க அமீனாஸ் ஜுவல்லரி. இலக்கம் 92 பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எதிரே, பிரதான வீதி, கல்முனை. போன் 0777 84 68 85. வேறெங்கும் கிளைகள் கிடையாது. அமீனாஸ் ஜுவல்லரி. இன்றைய அமீனாஸின் வினோத வேடை நிகழ்ச்சியினுடைய முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். முதலாவது போட்டியாளர் என் ஃபாத்திமா இஸ்கா அஸ்ரி. இஸ்கா அஸ்ரி அவர்களை அழைக்கின்றோம். வாருங்கள் இஸ்ரா அஸ்ரி. இந்த பாடசாலையில் எத்தனையாம் தரத்தில் படிக்கின்ற ஒரு மாணவி நீங்கள்? 13ஆம் தரத்தில் கலைப்பிரிவு. நீங்களும் 13ஆம் தரம். என்னென்ன பாடங்கள்? புவியியல், அரசியல் விஞ்ஞானம், இஸ்லாம். பிடித்த பாடம்? புவியியல். புவியியல். உங்களுக்கும் புவியியல் பிடிக்கும். இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்து காட்டப் போகின்றீர்கள் இஸ்கா? தத்துவம் ஒன்று. எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். எவரிடம் ஒழுக்கம் இல்லையோ அவரிடம் கல்வி இல்லை, எவரிடம் ஒழுக்கம் இல்லையோ அவரிடம் கல்வி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், மிக அழகாக அந்த ஹதீதை சொன்ன இஸ்கா அஸ்ரி, உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லது இஸ்கா. இப்போது அமீனாஸின் வினோத வேடை போட்டிக்குள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம். போட்டி போடுவதற்கு தயார், அப்படித்தானே? அப்படியேதான். அப்படியேதான். ஒரே சொல், ஒரு சொல்லில் விடை கூறிய காரணத்தால் நடுவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு சொல்லில் விடை கூறிய காரணத்தால் ஃபாத்திமா இஸ்கா அஸ்ரி, உங்களுக்கு எங்களுடைய கரகோஷ பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்புறம் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. அப்புறம் அப்புறம் என்ன, இந்த அழகுக்கெல்லாம் காரணம் கல்முனை அமீனாஸ் ஜுவல்லரி நகைகள் தானே. பரவசப்பட வைக்கிறதே அமீனாஸ் நகைகளாச்சே, சொல்லணுமா? ஆபரணத் துறையில் 40 ஆண்டு கால அனுபவம் மிக்க அமீனாஸ் ஜுவல்லரி சித்தம் கவரும் புத்தம்புது டிசைன்களை நித்தம் அறிமுகம் செய்வதில் முன்னோடி நகையகம். அமீனாஸ் ஜுவல்லரி. இலக்கம் 92 பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எதிரே, பிரதான வீதி, கல்முனை. போன் 0777 84 68 85. வேறெங்கும் கிளைகள் கிடையாது. அமீனாஸ் ஜுவல்லரி. அமீனாஸின் வினோத வேடை போட்டி நிகழ்ச்சிக்கு அழைக்கும் போட்டியாளர் எஸ் சர்வத் பானு. சர்வத் பானு அவர்களை அழைக்கின்றோம். பாருங்கள், மிக உற்சாகமாக ஓடோடி வருகின்றீர்கள். சர்வத் பானு, சொல்லுங்கள், இந்த பாடசாலையில் எத்தனையாம் தரத்தில் படிக்கின்ற ஒரு மாணவி? நான் தரம் 13 கலைப்பிரிவில் படிக்கிறேன். கலைப்பிரிவில் படிக்கின்றீர்கள். உங்களுடைய குரலும் மிக சத்தமாக அழகாக இருக்கிறது. என்னென்ன பாடங்களை தெரிவு செய்திருக்கின்றீர்கள்? இஸ்லாம், அரசியல் விஞ்ஞானம், புவியியல். இஸ்லாம், அரசியல் விஞ்ஞானம், புவியியல். உங்களுக்கும் என்ன பாடம் பிடிக்கும்? எனக்கும் புவியியல் பாடம் தான் அதிகம் பிடிக்கும். நீங்கள் ஆரம்ப கல்வியை இந்த பாடசாலையில் கற்ற ஒரு மாணவி. நான் ஆரம்பத்தில் கமுகமு MS காரியப்பல்ல 1 தொடக்கம்
9 வரையிலும் கல்வி கற்றேன். அதற்கு பிறகுதான் மல்ஹசம்ஸ் பாடசாலைக்கு வந்தேன். அப்படியா? இடைநிலை மற்றும் உயர்தர கல்வியை மல்ஹரசம்ஸ் மகாவித்யாலயத்திலே படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அப்படித்தானே? அவ்வாறு வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது சர்வத் பானு, இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்து காட்டப் போகின்றீர்கள்? நான் ஒரு தத்துவம் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். சொல்லுங்கள் பார்ப்போம். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாகவே இரு. மீண்டும் ஒரு முறை. சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாகவே இரு. எங்கே மிக அழகான தத்துவத்தை சொன்ன சர்வத் பானு அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சர்வத் பானு, இப்போது நேரடியாக உங்களை போட்டிக்குள் அழைக்கின்றோம். உங்களுடைய குரல் மிக அழகாக கம்பீரமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஒரு பாடல் பாட முடியுமா? எனக்கு பாடல் என்பது அவ்வளவாக பிடிக்காது. பிடிக்காது, முடியாது என்ற சொல்லுக்கு ஒத்த வார்த்தை. ஆகவே இந்த போட்டியில் இருந்து விலகிச் செல்கின்றார் எஸ் சர்வத் பானு. சர்வத் பானு அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆர்வத்தோடு கலந்து கொண்ட எஸ் சர்வத் பானு அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு தரம் ஒரே தரம். ஒரு தரமா? என்ன இல்ல? ஒரு தரம் இல்ல, மறுதரமும் போக வேண்டிய இடம்தான் கல்முனை அமீனாஸ் ஜுவல்லரி. 40 வருஷ அனுபவம் உள்ள லேட்டஸ்ட் டிசைன்ல தங்க நகைகள் அத்தனையும் செய்து தர அமீனாஸ் ஜுவல்லரிக்கு பல தரம் போகாதவங்க இந்த ஏரியால யாருமே இல்ல, தெரியுமா? துருக்கி, துபாய், சவுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட நகைகளையும் அங்க வாங்கலாம் இல்ல? ஆமாமா, போவோம் போவோம். கல்முனை பிரதான வீதி இலக்கம் 92 பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் அமீனாஸ் ஜுவல்லரி. போன் 0777 84 68 85. வேறெங்கும் கிளைகள் கிடையாது. அமீனாஸ் ஜுவல்லரி. கடந்த வார பரிசுக்குரிய நேர்களின் பேர் விவரங்கள் அடுத்த வார நிகழ்ச்சியில் அறியத்தரப்படும். அமீனாஸின் வினோத வேளை போட்டி நிகழ்ச்சியின் நேர்களுக்கான இவ்வார கேள்வி: தமிழ் சிங்கள புதுவருட புத்தாண்டு ஏப்ரல் மாதத்தில் என்ன திகதியில் கொண்டாடப்படுகிறது? கேள்விக்கான விடையினை நீங்கள் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0777 846 885 077 846 885. நேயர்கள் இதுவரை கேட்டது அமீனாஸின் வினோத வேளை போட்டி நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பும் நிகழ்ச்சி தயாரிப்பும் நிசார் காரியப்பர். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுவது ஏஎல் நயீம். அழகே அழகு, அப்புறம் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. அப்புறம் அப்புறம் என்ன? இந்த அழகுக்கெல்லாம் காரணம் கல்முனை அமீனாஸ் ஜுவல்லரி நகைகள் தானே. பரவசப்பட வைக்கிறதே அமீனாஸ் நகைகளாச்சே, சொல்லணுமா? ஆபரண துறையில் 40 ஆண்டு கால அனுபவம் மிக்க அமீனாஸ் ஜுவல்லரி சித்தம் கவரும் புத்தம்புது டிசைன்களை நித்தம் அறிமுகம் செய்வதில் முன்னோடி நகையகம் அமீனாஸ் ஜுவல்லரி. இலக்கம் 92 பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எதிரே பிரதான வீதி கல்முனை. போன் 0777 84 68 85. வேறெங்கும் கிளைகள் கிடையாது. அமீனாஸ் ஜுவல்லரி. அமீனாஸின் வினோத வேளை. தங்க நகை உலகில் மங்காப்புகள் படைத்த வேறு எங்கும் கிளைகள் கிடையாத கல்முனை அமீனாஸ் ஜுவல்லரி நிறுவனத்தார் வெள்ளிக்கிழமைகளில் 4 மணி முதல் 4:15 வரை வழங்கும் 5000 ரூபாய் பணப்பரிசை வென்று தரும் வேடிக்கை வினோத போட்டி நிகழ்ச்சி. ஆபரண துறையில் 40 ஆண்டு கால அனுபவம் மிக்க அமீனாஸ் ஜுவல்லரி சித்தம் கவரும் புத்தம்புது டிசைன்களை நித்தம் அறிமுகம் செய்வதில் முன்னோடி நகையகம் அமீனாஸ் ஜுவல்லரி. இலக்கம் 92 பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எதிரே பிரதான வீதி கல்முனை.